அண்மை செய்தி. சேலம் மாவட்ட தவிக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதிமுக பற்றி விஜய் முன்வைத்த விமர்சனத்திற்கு அதிமுக பதிலடி அளித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சேலம் மாவட்டத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய தவிக தலைவர் திரு விஜய் அதிமுக குறித்து விமர்சனம் வைத்திருந்தார். இதற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில, நீங்க தனியாகவா வந்தீங்க பனையூர் பண்ணையார் அங்கிள் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்பாவால சினிமாவுக்கு உள்ள வந்தீங்க, வந்த சினிமா வழியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே போல திரு விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காப்பி பேஸ்ட், அரசியலில் அடுத்த கட்சி வரலாற்று தலைவர்களின் லீகசியை திருடி காப்பி பேஸ்ட், இப்படி அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யும் நீங்க எப்படி ஒரிஜினல் ஆவீங்க என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. திமுக எதிலெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே போல அவர்கள் இது தொடர்பாக பதிவிட்ட அந்த கருத்தை அப்படியே காப்பி அடித்து யாரோ எழுதி கொடுத்ததை ஆக்ஷன் என்று சொன்னதும் அடிமாறாமல் ஒப்பித்துள்ளார் பனையூர் பண்ணையார் திரு விஜய் அவர்கள் என்று அதிமுக கடுமையாக விமர்சித்திருக்கிறாங்க. சொந்தமாக ஒரு வரியே பேச தெரியாதவர் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேட்கலாமா? கோவில் வாசலில் உடைக்கப்படும் தேங்காய் சில்லுகளை பொறுக்கி எடுப்பது போல மற்ற கட்சிகளில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு கட்சி என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் அடுத்த கட்சிகளை கலைத்துவிட்டு வாருங்கள் என்று சவால் விடுவது சிரிப்பாக உள்ளது என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. உங்களுக்கு அரசியல் புரிதலோ வரலாறோ இல்லை என்பதற்காக எங்கள் இயக்கத்தின் தலைவர்களை இரவல் பெற்று ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு திரிபவர் தானே நீங்கள் என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. எங்கள் பெரியாரின் பெயரில், எங்கள் அண்ணாவின் பெயரில், எங்கள் புரட்சி தலைவரின் பெயரில் சவாரி செய்வதை நீங்கள் நிறுத்துங்களேன் பார்ப்போம் என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. தாங்கள் என்றும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் தான். நாங்கள் இன்றும் என்றும் முன்னிறுத்துவது எங்களுடைய அம்மாவின் ஆட்சியை தான் என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. அம்மாவின் ஆட்சி அமைய அணிலா இருந்ததாக சொல்லிய உங்களை மிகப்பெரிய துயரத்தின் போது 41 பேர் மரித்த போது பேசக்கூடாது என்ற அம்மா கற்றுத்தந்த அரசியல் பண்போடுதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாகரிகத்தோடு நடந்து கொண்டார். அப்புறம் பனையூர் பண்ணையார் அவர்களே, இந்த FDFS டிக்கெட்டுகளை எல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்பதெல்லாம் கொள்ளை இல்லைங்களா? அப்படி பார்த்தால் உங்களுக்கு ஒரு 30 வருஷம் கொள்ளை அனுபவம் இருக்குதானே என்று அதிமுக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.